ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோல ஃபியூச்சர்ல மீடியா அல்லது சோசியல் மீடியால இன்ஃப்ளூயன்சரா வரக்கூடிய ஒரு பையனோட ஜாதகத்தை பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ல தெரியுற ஜாதகத்தை பாருங்க. இது ஒரு 10 வயசு பையனோட ஜாதகம். இந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா லக்னம் மிதுன லக்னம், ராசி பாத்தீங்கன்னா கன்னி ராசி, நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம். பிறக்கும்போது சந்திர தசால சுக்கிர புத்தி நடந்துகிட்டு இருந்தது. இப்போ இந்த பையனுக்கு ராகு தசால குரு புத்தி நடந்துகிட்டு இருக்கு. இந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 2ல உச்ச குரு, 4ல பாத்தீங்கன்னா திக்பலத்துல சந்திரன் ராகு கூட சேர்ந்திருக்கு, 6ஆம் பாவகத்துல சனி, 8ல லக்னாதிபதி புதன், 9ல சூரியன் திக்பலத்துக்கு பக்கத்துல இருக்கு, 10ஆம் பாவகத்துல உச்ச சுக்கிரன், திக்பலத்துல செவ்வாய் கேதுவோட சேர்ந்திருக்கு. இந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா அம்சத்துல சந்திரன் ஆட்சியா இருக்கு, சனி புதன் உச்சமா இருக்கு, குரு நீச்சமா இருக்கு அம்சத்துல. அதுக்கப்புறம் லக்னமும் சூரியனும் புஷ்கர அம்ச பலத்துல இருக்கு. இந்த பையன் பிறந்தது பௌர்ணமிக்கு 3வது நாள் கிருஷ்ணபக்ஷ திருதியா தேதியில பிறந்திருக்கான். இந்த பையன் ஜாதகத்துல உள்ள ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா 5 கிரகம் உச்ச குருவோட பார்வையில இருக்கும். சனி, லக்னாதிபதி புதன், உச்ச சுக்கிரன், செவ்வாய், கேது, இந்த 5 கிரகமும் இந்த பையனுக்கு உச்ச குருவோட பார்வையில இருக்கும். இது ஒரு விசேஷமான அமைப்பு. 10ஆம் அதிபதி குரு தனஸ்தானத்துல இந்த பையனுக்கு உச்சமா இருக்கிறதுனால ஃபியூச்சர்ல இந்த பையன் ப்ரொஃபஷன்ல பெரிய அளவு வருவான். இந்த பையன் ஜாதகத்துல திரிகோணாதிபதி எல்லாம் நல்ல நிலைமையில இருக்கு. இந்த பையன் ஜாதகத்துல லக்னாதிபதி புதன் துர்ஸ்தானமான அஷ்டமஸ்தானத்துல இருந்தாலுமே உச்ச குருவோட பார்வையில இருக்கு. இந்த லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி குருவோட பார்வையில லக்னாதிபதி புதன் இருக்கு. இந்த பையனுக்கு அதிர்ஷ்டத்தை குறிக்கிற 5ஆம் அதிபதி சுக்கிரன் 10ஆம் பாவகத்துல உச்சமாகி மாளவிய யோகத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம உச்ச குருவோட பார்வையில இருக்கு. இந்த லக்னத்தோட பாக்கிய அதிபதி 9ஆம் அதிபதி சனி உச்ச குருவோட பார்வையில இருக்கு. ஆனா இதுல உள்ள ஒரு மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பாக்கிய அதிபதி சனி 6ஆம் பாவகத்துல இருக்கிறது ஒரு வகையில மைனஸ் தான். அது மட்டும் இல்லாம இந்த லக்னத்துக்கு சனி பாக்கியாதிபதியா இருந்தாலுமே அஷ்டமாதிபதியாகவும் வருவாரு. அதுவும் 6ஆம் பாவகத்துல உள்ள சனி தன்னோட 3வது பார்வையால அஷ்டமஸ்தானத்தையே தொடர்பு கொள்றதுனால இந்த லக்னத்துக்கு சனி பெரும்பாலும் பாக்கியாதிபதியா செயல்படாம அஷ்டமாதிபதியா தான் செயல்படுவாரு. ஆனா உச்ச குருவோட பார்வையில இருக்கிறது ஒரு பிளஸ். இந்த பையனோட ஜாதகத்துல ஏகப்பட்ட கிரகம் 10ஆம் அதிபதி குருவோட பார்வையில இருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி 5 கிரகம் உச்ச குருவோட பார்வையில இருக்கு. சனி, புதன், சுக்கிரன், செவ்வாய், கேது, இந்த 5 கிரகமும் உச்ச குருவோட பார்வையில இருக்கு. அதனால இந்த பையன் ஃபியூச்சர்ல ஏகப்பட்ட பிசினஸ் பண்ணுவான். இந்த பையனுக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் பாவகத்துல உச்ச சுக்கிரன் உச்ச குருவோட பார்வையிலையும் பிரகாசமான சந்திரனோட பார்வையிலையும் இருக்கு. புதன் உச்ச குருவோட பார்வையில இருக்கு. ராகு பாத்தீங்கன்னா உச்ச சுக்கிரனோட தொடர்புலையும் சந்திரனோட பிரகாசமான சந்திரனோட தொடர்புலையும் இருக்கு. மீடியா ஃபீல்டு அல்லது சோசியல் மீடியா ஃபீல்டுக்கு புதன், சுக்கிரன், ராகு இந்த 3 கிரகத்தோட தயவு இருக்கணும். இந்த பையனுக்கு இந்த 3 கிரகமும் நல்ல அமைப்புல இருக்கு. ராகு, புதன், சுக்கிரன் இந்த 3மே நல்ல அமைப்புல இருக்கு. ஸோ இந்த பையன் ஃபியூச்சர்ல மீடியா ஃபீல்டு அல்லது சோசியல் மீடியா ஃபீல்டுல அச்சீவ் பண்ணுவான். சுக்கிரன் உச்சமா இருக்கிறதுனால இந்த பையனுக்கு டான்ஸ் எல்லாம் நல்லாவே வரும். அதுவும் 10ஆம் பாவகத்துல உச்சமா இருக்கிறதுனால இந்த பையன் டான்ஸ் நல்லா பண்ணுவான். ஏன்னா காலபுருஷனுக்கு மீன பாவகம் பாதங்களை குறிக்கிற பாவகம், அங்க உச்ச சுக்கிரன் இருக்கிறதுனால இந்த பையனுக்கு டான்ஸ் நல்லாவே வரும். வேற என்ன ஃபீல்டுலாம் இந்த பையன் இருப்பான்னு பாத்தீங்கன்னா புதன் சம்பந்தப்பட்ட ஃபீல்டுல இந்த பையன் இருப்பான். உதாரணத்துக்கு ஐடி, ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி ஃபீல்டுல இந்த பையன் ஃபியூச்சர்ல இருப்பான். ஏன்னா 8ஆம் பாவகத்தோட புதன் தொடர்புல இருக்கு. ஸோ ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது, பிட்காயின் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இந்த பையன் ஃபியூச்சர்ல பண்ணுவான். சனி உச்ச குருவோட பார்வையில இருக்கிறதுனால சனி சம்பந்தப்பட்ட இரும்பு, பிளாஸ்டிக், ஆட்டோமொபைல், மெக்கானிசம் இது சம்பந்தப்பட்ட தொழிலும் பண்ணுவான். தொழில் ஸ்தானாதிபதி குரு இந்த பையனுக்கு தனஸ்தானத்துல உச்சமா இருக்கிறதுனால தொழில் அமோகமா இருக்கும். இந்த மிதுன லக்ன பையன் பிறந்தது ஹஸ்த நட்சத்திரத்துலங்கிறதுனால இந்த பையனோட லக்னத்துக்கு ஆகாத தசையெல்லாம் சின்ன வயசுல முடிஞ்சிருது. சந்திர தசை ஒரு வயசுலேயே இந்த பையனுக்கு முடிஞ்சிருது. சந்திரன் இந்த லக்னத்துக்கு ஆகாத செவ்வாயோட பார்வையில இருக்கு, ராகுவோட பிடியிலும் இருக்கு. அந்த தசை இந்த பையனோட ஒரு வயசுலேயே முடிஞ்சு போச்சு.
மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் தசையும் செவ்வாய் தொடர்புல உள்ள ராகு தசையும் மோசமானது. ஆனா இந்த பையனுக்கு செவ்வாய் தசை, மிதுன லக்னத்துக்கு ஆகாத 6ஆம் அதிபதி செவ்வாய் தசை 8 வயசுலயே முடிஞ்சு போச்சு. செவ்வாயோட பார்வை வாங்கின ராகு தசை 8ல இருந்து 26 வயசு வரைக்கும் நடக்குது. ஸோ இந்த பையனுக்கு 26 வயசுலயே மோசமான அமைப்புல உள்ள செவ்வாய் தசையும் செவ்வாய் பார்வை வாங்கின ராகு தசையும் முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் குரு தசை ஆரம்பமாகும். 26 வயசுல இருந்து 42 வயசு வரைக்கும் இந்த பையனுக்கு 10ஆம் அதிபதி குரு தசை. குரு மிதுன லக்னத்துக்கு ஆகாத 7ஆம் அதிபதியா இருந்தாலுமே இந்த லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி அவர் தான். அதனால 10ஆம் அதிபதி தசைங்கிறதுனால இந்த பையனுக்கு 26 வயசுக்கு மேல கேரியர் வைஸ் growth உண்டு. இந்த பையனோட லைஃப்ல டேர்னிங் பாயிண்ட் 26 வயசுல ஆரம்பமாகுது. இந்த பையனுக்கு இப்போ 10 வயசு ஆகுது. அதுவும் 8 வயசுல ராகு தசை இந்த பையனுக்கு ஆரம்பமாயிடுச்சு. எந்த லக்னமா இருந்தாலுமே படிக்கிற வயசுல ராகு தசை வந்தா படிப்புல இன்ட்ரெஸ்ட் குறையும். ராகு தசை விளையாட்டுத்தனத்துல மைண்டை டைவர்ட் பண்ணிவிடும். பொழுதுபோக்கு விஷயம், மொபைல்ஸ், இன்டர்நெட், வீடியோ கேம்ஸ், யூடியூப், டிவி, கம்ப்யூட்டர், லேப்டாப் இந்த மாதிரி விஷயங்கள்ல மைண்டை டைவர்ட் பண்ணும். இந்த பையன் ஜாதகத்தை பார்த்துட்டு நான் சொன்னது இதுதான், இந்த பையனுக்கு இப்போ படிப்புல ஆர்வம் கம்மியா இருக்குன்னே சொன்னேன். அதை கேட்டுட்டு அவங்க அப்பா சொன்னார், ஆமா சார் இவன் படிப்புல இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கான், ஆனா உங்க பையனுக்கு டான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னேன். ஆமா சார் அவனுக்கு டான்ஸ்னா பிடிக்கும், அதுல இன்ட்ரெஸ்டா இருக்கான் அப்படின்னு சொன்னார். அதுக்கு காரணம் ராகு தசை நடக்கிறதுனால மட்டும் இல்லாம உச்ச சுக்கிரனோட பார்வையில இருந்து ராகு தசை நடக்குது. அதனால பொழுதுபோக்கு விஷயம், டான்ஸ் இந்த மாதிரி விஷயத்துல ஆர்வத்தை கொடுக்கும் ராகு தசை. இந்த பையனுக்கு இப்போ ராகு தசால குரு புத்தி நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ராகு தசால அடுத்து வர்ற புதன், கேது, சுக்கிரன் இந்த புத்தி எல்லாம் சோசியல் மீடியா மூலமா ட்ரெண்ட் ஆகுறதுக்கான அமைப்பு இந்த பையனுக்கு இருக்கு. இந்த பையனோட 26 வயசுல இருந்து 42 வயசு வரைக்கும் ப்ரொஃபஷன்ல டாப்பா இருப்பான் உச்ச குருவோட தசையில. உச்ச குரு தனஸ்தானத்துல இருக்கிறதுனால ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் பெரிய அளவு இம்ப்ரூவ் ஆகும். கோடி கணக்கில் சம்பாதிக்கிற அமைப்பு இந்த பையனோட ஜாதகத்துல உண்டு. மீடியா அல்லது சோசியல் மீடியால ஷைன் பண்ணக்கூடிய ஜாதகம் இது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.